மறுத்து விட்டுருவோம். இருந்தாலும் அவர் நிலைப்பாடு பண்ணி ஒழுங்கா இருந்தாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த ஹாமித் பக்கம் நம்மளுக்கு பிரிஞ்சவனா கேட்டு தைலத்தை எல்லா பக்கம் மார்க்கெட் பண்ணணும், நீங்க தான் அதுக்கு பயான் பண்ணணும் அப்படின்னு இவரை கூட்டிட்டு போய் மேலப்பாளையம் நாகூர் நபி வழி மருத்துவ கருத்தரங்கம், நபி வழி மருத்துவ கருத்தரங்கம் போட்டு ஹபத்து சௌதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள். அந்த தைலம் தான் இது, எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்கன்னு பேசுறாரு. ஒரு வியாபாரத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு? நம்ம கேட்டோம், இப்ப கரிஞ்சிரவத்தை தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது கரிஞ்சிரவ என்ன தானே, ஒருவேளை அந்த புண்ணாக்குள்ள கூட அந்த மருந்து இருக்கலாம்ல, என்னங்கிற ஒரு சின்ன பாட்டு தானே, அதனுடைய உமியில கூட அந்த மருந்து இருக்கலாம்ல. கரிஞ்சிரவத்தை சொன்னா கரிஞ்சிரவன் தான் நீ சொல்லணும். அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டு இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நீ அம்மாசு கரிஞ்சிரத்தை கடையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிருவான். அது என்ன வடிவத்தில் இருந்தா தான் சிவான்னு சொன்னாங்களா? மொத்தமா சேர்த்து இருக்கலாம்ல, என்ன அப்படி நீ சொல்லுவ? நீ அதிசோடு நிறுத்திக்கிட்டு வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு நம்ம ஒட்டணும். அப்ப மக்கள் பாக்குறாங்க, என்ன இந்த பேச்சு வியாபாரி இருப்பானுல, இந்த ராசிக்கல்லுக்கு விளம்பரம், பேச்சு திறமையை வச்சுக்கிட்டு இந்த டிவில எல்லாம் வருதுல்ல, டாக்டர்களுக்கு விளம்பரம், போலி டாக்டர், மாதிரி இவருக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கீழ்த்தரமா போறாங்க அளவுக்கு அவர் கொள்கையில மாறினார். அதே மாதிரி அவங்க ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு திருமணம் நடக்குது. அதுல நிறைய மார்க்கம் சொல்லக்கூடிய எளிமைக்கு மாற்றமாக, சுன்னத்துக்கு மாற்றமாக பல காரியங்கள் நடக்கிறது. அவர் நல்ல மனிதரானா, அந்த செல்வந்தர் நல்ல மனிதர், நிறைய காரியங்களுக்கு நல்ல காரியங்கள் எழுதிவர். ஆனா ஒரு வசதி உள்ளவருங்கிறத காட்டுறதுக்காக வேண்டிய அது மாதிரிலாம் சிலதெல்லாம் பண்ணாரு. அப்ப அந்த கல்யாணத்துல அது மாதிரி கல்யாணங்கள் தௌஹீத்வாதிகள் நாங்க யாரும் கலந்து கொள்ளவே மாட்டோம். 25 வருடமாகவே எங்களோட ஹாமித் பக்ரி இருக்கிற காலத்திலையும் அவர் கலந்து கொள்ள மாட்டார், நாங்க கலந்துக்க மாட்டோம். பணக்கார வீட்டு கல்யாணம்னாலும் நீ இப்ப அதுக்கு சும்மா 2000 3000 ரூபாய்க்கு மண்டபம் முடிச்சா போவோம், சின்ன அளவுக்கு தேவைக்கு இந்த மாதிரி 25,000 ரூபாய்க்கு மண்டபம், அது தோரணம் அப்படின்லாம் பண்ணா போறோம். எவ்வளவு இது போட்டாலும் சிக்கனமா இருந்தா தான் போவோம்னு அது வச்சிருக்கிறோம். பெண் வீட்டு விருந்தா இருந்தா போக மாட்டோம். அதெல்லாம் நம்ம ஒரு பாலிசியா வச்சு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இவர் என்ன பண்ணிட்டார், அந்த கல்யாணத்துல இவரும் போய் கலந்துக்கிற போறாரு. அப்ப அப்துல் மஜீத் மகளரி இருந்த ஒரு சட்டை பிடிச்சி இழுக்கிறார், போவாதே, பெரிய கொஸ்டின், தௌஹீத் பெரிய பங்கமா போயிரும் சொல்றாரு. இல்ல நான் போகத்தான் போறேன் அப்படிங்கிறாரு. இவர் அவரோட இருக்காரு, இப்போ அவரோட தான் இருக்காரு. இப்பவும் சொல்றாரு, அவர் சொல்ல தப்புண்டு, தௌஹீத் தான் கரெக்டா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவங்க தான் மார்க்கத்துக்காக இருக்கிறாங்க, உங்களெல்லாம் சுயநலத்துக்கு இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டே அங்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கேட்டாலும் சொல்லுவார், ஆமான்னு சொல்லுவார். அப்ப அவர் தடுக்கிறாரு. போய் தான் சொல்றாரு, போறாத போ, ஆடம்பர கல்யாணத்தை பத்தி கண்டிச்சா பேசுவா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி போயிட்டு குழந்தைகளை எப்படி வளர்ப்பதுன்னு தலைப்புல பேசுறாரு. இல்ல குழந்தை பெற்றோரை பேணுவது எப்படி கல்யாணத்துல போய், ஆடம்பர கல்யாணத்துல போய் அந்த கல்யாணத்தை பேசினா இதெல்லாம் சொல்ல வேண்டி வருங்கிறதுக்காக வேண்டி டாபிக்கை தவிர்க்கிறார். அப்ப இதுல எல்லா தௌஹீத்வாதிகளும் அதை தவிர்க்கும் பொழுது ஒரு ஆள் மட்டும் போய் அதுல கலந்துக்கிறார். அதே மாதிரி முஸ்லிம்ங்கிற ஒரு கட்சியில போய் சேர்ந்து அதுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப அதுல ஒரு நிகழ்ச்சி எடுத்து தமிழன் டிவியில கூட ஒளிபரப்புனாங்க. அது எப்படின்னா, அவங்க ஊர்ல நடந்தது முஸ்லீம் லீக் கூட்டம். அதுல முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதுங்கிறவர், அவருடைய பெரிய பேனர் பின்னாடி இருக்கு ஸ்டேஜ்ல. எவ்வளவு பெரிய பேனர் கேட்டா, இந்த டிவியில பாத்தீங்கன்னா இவருடைய மொத்த உடம்பு இருக்குல்ல, ஹாமித் பக்ரி நிக்கிறாருல, அந்த அளவுக்கு அவருடைய மூக்கு மட்டும் இருக்கு. அந்த மூக்கு அளவுல நிக்கிறார் கட் அவுட்ல. பின்னாடி அந்த படம் எவ்வளவு பெருசுன்னா, இவ்வளவு பெருசா இருக்கு அந்த படம். இவ்வளவுக்கு பெருசா இருந்தா தான் இவர் நிக்கிறாரு, அவருடைய மூக்கு மறைக்க முடியுது. யார் மூக்க? காதர் மைதீன். அவ்வளவு பெரிய பேனர் உருவப்படத்தை வைத்து பின்னாடி வச்சு ஒரு தனி மனிதனை புகழக்கூடிய ஒரு கொடுத்து நின்றுகிட்டு முஸ்லீம் லீகை பத்தி அவர் பேசுறார். இது எப்படி எங்க மக்கள், எங்களுக்கு தாக்கமே ஏற்படல, உங்களுக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறீர்கள, இலங்கையில இது தெரியாது, எங்களுக்கு தெரியும். எந்த ஊர்லயும் இவரை தௌஹீத்வாதின்னு ஏத்துக்கிறதே இல்ல. கூட்டுத்துவா ஓதலான்றாரு, பகவான் சொல்றாரு, அல் பாத்தியாங்கிறாரு, அதெல்லாம் வாழ்க்கையில அமல்படுத்திட்டாரு. ஆமீன் சொல்லி இதெல்லாம் நிறைய சாட்சி காயல் பண்றோன்னு நீங்க போன் அடிச்சு நாளைக்கு உங்களுக்கு தர்றேன். ஒரு 20 சகோதரர்கள்ட்ட நீங்க கேளுங்க, உறுதிப்படுத்துங்க, நானே அடிச்சு தர்றேன், எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க. அது போக சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருக்க கூடாது, ஒத்துமை தான் முக்கியம் ஒரு புது கோஷத்தை அதை எடுத்துட்டாரு. அந்த ஜமாத் இஸ்லாமிய கோஷம் இருக்குல்ல,
8-20 அதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற அப்படி சொல்லாம ஒற்றுமை ரொம்ப பரலு, அது ரொம்ப முக்கியம், சின்ன சின்ன நமக்குள்ள பிரிந்து விடக்கூடாது, சில குழப்பவாதிகள் தோன்றியிருக்கிறார்கள் அவங்க பேசுற அப்படியே இப்படியான பேச்சுகள் ஆரம்பித்து காயல் பட்டணத்து மக்களே வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு ஆகி எங்கேயுமே அவரை தௌஹீதுங்கிற ஒரு பேனர்ல அவரை நம்பவே மாட்டாங்க. அவர் ஒரு மதுஹபுவாதியாக சுன்னத் ஜமாத்வாதியாகத்தான் அவர் இன்னைக்கு மக்கள் மத்தியில தௌஹீது மக்கள் மத்தியில அவர் நம்பப்படுகிறார். எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அதனால நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இங்க ஏற்படல. அதே நேரத்தில் இந்த கருத்தை சொல்றாங்கிறதுனால ரஹ்மத்துல்லா வச்சு சஹாபாக்களை நையாண்டி செய்வோர் யாருன்னு சொல்லி அது மறுப்பு கேசட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அவர் அளவுக்கு போட்டா போதுங்கிற வகையில அது கூட போட்டது 2 காப்பி கூட போகல. தாக்க ஏற்படுத்த மக்கள் கேட்பாங்க. இப்ப வச்சிருக்கிறாங்க மீடியாவில் யாரும் என்ன செய்யல, அதுக்கு பதில் தாங்க இது வேணாங்க அவங்க கேட்கறான் விடுங்க அப்படின்னு போயிடறாங்க. இங்கே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லாட்டி நாங்க பதில் சொல்லியிருப்போம். இவர் தௌஹீது மக்கள் அன்னைக்கு ஸ்டார்டிங்ல பேசியிருந்தா கூட ஏற்பட்டு இருக்கு. இப்ப கடைசி அவர் பேசுறது எல்லாத்தையும் மாத்திட்டு வர்றாரு. சொன்னது அவர் என்ன செய்யறாரு, மாத்திட்டாரு. இந்த சஹாபாக்களை பின்பற்றுறதுங்கிற விஷயம் நாங்க நேத்தா சொன்னோம், இவர் பிரிஞ்ச பிறகா சொன்னோம். இவரோட சேர்ந்து இருக்கிறது தானே சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப புத்தகம்னு சொல்லலையே, இப்ப அது மாத்துறாருல அவரு. அதனால வேதான் அமீர் பக்ரி. ஆனா அவர் சொல்லக்கூடிய வாதங்கள் ஏதாவது இருந்து உங்களுக்கு பதில் தேவைன்னா நம்ம சொல்லுவோம். இது சம்பந்தமாக ஹாமிது பக்ரிய நான் சந்திச்சு விசாரிக்கிறது சம்பந்தமாக அப்படி திட்ட தெளிவாட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சுக்கிறீங்க. நல்லா கேளுங்க. ஏன் கேட்டுக்கிறேன், பிஜேயோட சந்திச்சு ஹாமித் பக்ரியோட அழகா நல்லா சந்திக்கலாம். சந்திச்சு சம்பந்தமா சந்திக்கிறது மட்டும் இல்ல, இந்த சொன்ன விஷயங்கள்ல முன்பட்டாருன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து என் முன்னாடி வச்சு 2 பேரும் பேசுங்க, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இலங்கை கேட்டு போறேன்னு கூட கேட்டுவாங்க. நான் ரெடியான்னு கேட்டுவாங்க. பெரிய பப்ளிஷ் எல்லாம் வேணாம், நான் சொன்ன அவ்வளவையும் அவர் முன்னிலையில வச்சு நான் நிரூபிக்கிறேன். அடுத்தது இலங்கை வருகையின் பொழுது நீங்க வெளிநாட்டு அமைப்போட தொடர்பட்டவங்களோட மேடையில இருக்கீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து நிறுவன ரீதியாக பணம் வரவங்களோட பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது, அது அவங்கள பாதிப்பு அதெல்லாம் தெரியும். ஆனா அப்படி எடுக்கிறவங்களோட மேடையில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? அந்த வாசகம் எனக்கு அப்படி யாவும் இல்லை. அதாவது ஆனா என்னுடைய பாலிசி என்னங்கிறத நான் சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். அதாவது அவங்க மேடையுடைய கண்ட்ரோல் அவங்களுடையதாக இருந்தால், அவங்களுடைய செலவினத்தில் நடத்தப்படுவதாக இருந்தால் இதையும் காட்டி அவங்க என்ன செய்வாங்க, மறுபடியும் வாங்குவாங்க. அவங்களோட மேடையில் இருக்கிற அந்த கருத்து நமக்கு இல்ல. கொள்கையில சரியா இருந்தா மாற்ற மாட்டோம், கொள்கை கரெக்டா இருக்கணும். ஆனா கொள்கையில சரி இல்லைங்கிறதுனால நம்ம தவிர்ப்போம், அது ஒரு விஷயம். வெளிநாட்டுக்காக தவிர்க்க மாட்டோம். இப்ப நீங்க ஓபகர் சித்தி மாதிரி அவங்க எல்லாம் இப்ப நம்ம கொள்கையில முரண்பட்டு இருக்கும் போது ஒரு மேடையில் நல்லா 2 மக்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டோம் போய், அந்த காரணத்துக்கு இல்ல. ஆனால் கொள்கையில ஓகே இருந்து வெளிநாட்டுல அவங்க வாங்கிட்டு போனா நமக்கு என்ன இருக்கு. அவங்க இந்த மேடையா இருந்தால் அவங்க போட்ட மேடையா என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் அப்படி அவங்களோட மேடையில் உட்காருவேன். இந்த கருத்துல நான் இருக்கேன், இதைத்தான் நான் சொல்லியிருப்பேன். வேற மாதிரி அந்த வார்த்தை வச்சு சொல்றாங்களா தெரியும், கரெக்டா வார்த்தை நினைவு இல்லை. இதான் என் கருத்தானா. அதாவது அந்த பணம் வாங்குறத பத்தி நம்மளுக்கு நம்ம இந்த கருத்துல இருக்கிறோம். ஆனா அது சம்பந்தமாக மேடை அவங்களாக மேடை இருக்க மாட்டோம். அதான் நம்ம பாடம். நீங்க அப்படி சொன்னதாக ஞாபகம் இல்ல, தனியாக சொன்ன அந்த வார்த்தையில் வழங்கமா இருந்தா இந்த அர்த்தம் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா வாசகம் ஞாபகம். சரி, அப்படி ஒரு வாங்குற மோளை கொள்கையில எடுத்துட்டு போறாரு. அடுத்தது Allah